ஒரு பெரிய கோடீஸ்வர வீட்ல ஒரு நாய் வளர்ந்துச்சு. அந்த நாய்க்கு வாழ்க்கைன்னா அந்த மாரி. காலையில எழுந்திரிச்சோன குளிப்பாட்டுறதுக்கு ஆளு, சாப்பாடு எப்போதுமே மட்டன், சிக்கன் இல்லாம அவர் சாப்பிட மாட்டாரு. அவ்வளோ ராஜபோகமா வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. இந்த நாய தெரு நாயெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படும். வாழ்க்கைன்னா அந்த மாரி அமையணும் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு அந்த நாயெல்லாம் நெனச்சுக்கிட்டு இருக்கும். அதில ஒரு நாயி அப்படியே அந்த கேட்டுக்குள்ள வந்து அந்த நாய்கிட்ட பேசுனுச்சு. "நீ ரொம்ப அழகா இருக்க. ஆனா உன்ன நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ரொம்ப ஆசையா இருக்கு" அப்படின்னு சொன்னோனே, "என்ன? நீ போய் ஒரு தெரு நாயி, நான் வந்து உன்ன கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? என்னோட வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கு? அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கிறேன். நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட போ, தெரு நாயே ஓடிப்போ" அப்படின்னு திமிரா சொன்னுச்சு. சரி என்னதான் நீ திருமணம் செஞ்சுக்கல, அப்ப நீ யார கல்யாணம் பண்ணிப்ப? அப்படின்னு அந்த தெரு நாய் கேட்டுச்சு. அப்ப அது சொன்னுச்சு, எங்க வீட்டு முதலாளிக்கு ஒரு பொண்ணு இருக்கிறா. வயசு ஒரு 20 இருக்கும். அவ அவங்க அப்பா, அம்மா பேச்ச கேட்கல. அதனால அவங்க அப்பா ஒரு நாள் சொன்னாரு, என்னுடைய முதலாளி, "இந்த நாய்க்கு வேணா ஒரு நாள் உன்ன கல்யாணம் பண்ணி வைப்பேன். நீ நினைக்கிற மாரி இன்னொருத்தவனோட நீ வாழலான்னு நினைக்காத" அப்படின்னு ஒரு நாள் சொன்னாரு. அதனால அந்த பொண்ண எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாருன்னு ரொம்ப ஆசையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நாய் சொன்னுச்சாம். இதிலேருந்து என்னன்னா, ஒரு நாயி இன்னொரு நாய கல்யாணம் பண்ணிக்க நினைச்சது ஆசை. இதே வீட்ல உள்ள நாயி அந்த ஓனரோட பொண்ணே கல்யாணம் பண்ணிக்க நினைச்சது பேராசை. அதனால பேராசை பெருநஷ்டம் என்பது இந்த கதையின் மூலம் உங்களுக்கு தெரியும். Don't forget to subscribe.